கலீலுல்லா சையதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அபுல் லீஃபான் விருந்தாளிகளினுடைய தந்தை. அவங்களுடைய வரலாற்றில் அல்லாஹ் வசதி வாய்ப்புகள் நிறைய கொடுத்திருந்தான். விருந்தாளிகள் இல்லாமல் சாப்பிட்றதே இல்லை. ஒரு சின்ன ஒரு வரலாறு. ஒரு மனிதன், ஒரு மஜூசி, நெருப்பை வணங்குறவன், அவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய விருந்தளிப்பை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அவங்க தர்ற விருந்து அவ்வளவு குவாலிட்டியாக இருக்கும், ரொம்ப நல்ல ருசியான உணவாக பரக்கத்தா தருவாங்க அப்படிங்கிறத அது பிரசித்தி பெற்றுருச்சு. நாடு ஊரை பிரசித்தம். அவங்கள்ட்ட இருந்து விருந்து சாப்பிடாத நபரே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. இந்த மஜூசி வந்து கேட்டான், இப்ராஹிமே எனக்கும் ஒரு விருந்து தாங்களேன்னு கேட்கும்போது ஒரு 70 வயசு கிழமை, 70 வயசை தாண்டிடுச்சு. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன இருக்குது, தாராளமாக நம்ம வீட்டில் சாப்பிடு, ஒரே ஒரு விஷயம் தான், என்ன, நீ களிமா சொல்லு, அல்லாஹ்வை ஏற்றுக்க, நெருப்பை வணங்காத, உனக்கு அற்புதமான விருந்து தர்றேன்னே. அதெல்லாம் முடியாது, எனக்கு உங்கள் விருந்து தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லைன்னு போயிட்டான். அல்லாஹ் வகை இறக்கணும், இப்ராஹிம் என்ன வேலை செஞ்சீங்க நீங்கள்? அவன் என்ன வணங்காமல் எனக்கு எதிராக நெருப்பை வணங்கி கொண்டிருக்கிறான், அதுதான் கடவுள் என்று 70 வருஷமா அதில் கிடக்கிறான். ஆனா 70 வருஷமா நான் அவனுக்கு விருந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். 70 வருஷமா அவனுக்கு நான் என்ன செய்யறேன், சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறேன் அந்த கிழவனுக்கு. ஆனா ஒரே ஒரு விருந்தை கேட்டதுக்கு நீங்க ஷரத்து வச்சிட்டீங்களே, நான் ஷரத்து வைக்கலையே. இப்ப அவன் அல்லாஹ் எவ்வளவு பெரிய விருந்தாளி, இந்த உலகம் முழுவதும் கொடுத்துட்டு இருக்கிறான். உடனே என்ன செஞ்சாங்க, ஓடி போய் அந்த கிழவனை அழைத்து கொண்டு வந்து விருந்து கொடுத்த போது அவன் கேட்டான், என்ன பதற்றத்தோட வர்றீங்க, திருப்பி என்ன அழைக்கிறதுக்கு காரணம் என்ன, என்னுடைய ரப்பு இப்படி என்ன கண்டிச்சிட்டான்னு சொன்ன போது, அப்படியானா உங்க ரப்பு உண்மையானவன் தான் என்று அங்கே களிமா சொல்லி ஈமான் கொண்டாங்க.